ரமேஷ் வாங்க சரி மாவட்ட துணை செயலர் நீங்களும் வேலையிலே வீடம்பள்ளி ஊராட்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர், ஒப்பற்ற முதல்வர் தளபதியார் அவர்களுடைய போர்படை தளபதியாக இந்த கோவை பாராளுமன்றத்தை வென்றெடுத்து காட்டுவேன் என்று மிகப்பெரிய அளவில் வென்றெடுத்து எதிர்க்கட்சியை டெபாசிட் இல்லாமல் வென்றெடுத்து காட்டுவேன் என்று சூழலுக்கு கடந்த 2 வாரங்களாக கோவையில் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் நம்மளை மிகச் சிறப்பாக நம்மளை பணியை எப்படி ஆற்ற வேண்டும் என்று நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் பாசமிகு அண்ணன் டிஆர்பி ராஜ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு மாமா தளபதி முருகேசன் அவர்களையும், தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துணை செயலாளர் மகேந்திரன் அவர்களையும், ஒன்றிய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய செயலாளர் பாசமிகு அண்ணன் மன்னவன் அவர்களையும் வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பகுதியில் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அந்த வழியிலே நமக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு உதவி திட்டம், தொடர்ந்து நம்முடைய பேருந்து பயண திட்டம் என பல்வேறு திட்டங்களை தந்து நம்முடைய கூட்டணி கட்சிகள், நம்முடைய பொதுமக்கள், தொழிலதிபர்கள், விவசாய சங்கத்தை சார்ந்த அனைத்து நபர்களும் இங்கே வருகை இருந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலே குறிப்பாக நமது காடுகுட்டை பகுதியில் 120 HP மின்சாரத்தை நம்முடைய முன்னாள் மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நமக்கு தந்து, இந்த பகுதியில் ஏறத்தாழ 15,000 ஏக்கர் நிலப்பரப்பு நீர்மட்டம் மேலே உயர்வதற்கான அந்த இலவச மின்சாரத்தை தமிழக முதலிடத்தை பெற்று இந்த பகுதி அந்த வகையிலே அந்த சங்கத்தை நபர்கள் இங்கே இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த உரையாடலானது அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் ஒரு வார்த்தைகள் விவசாய சங்கத்தை சார்ந்த அவர்கள் உரையாற்றுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பட்டணம் ஃபில்டர் தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடிய திட்டம் கிடையாது. அது அப்படியே நிலத்தடி நீரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம். ஆனால் இந்தியாவிலேயே முதல் திட்டம் இந்த காடுகுட்டை திட்டம் செட்டிவலயம் காடுகுட்டை திட்டத்தின் மூலமாக நம்முடைய பகுதியில் பீடம்பள்ளி பட்டணம் பஞ்சாயத்து, செட்டிவலயம் பஞ்சாயத்து, ஓராட்டுக்குப்பை பஞ்சாயத்து மூலமாக அவர்களுக்கு மட்டும் இந்த ஸ்கீமை உருவாக்கி எங்களுக்கு மிக உறுதுணையாக இது போன அதிமுக பீரியடில் கொண்டு வந்த திட்டம். ஆனால் கடைசியில் 2வது நாங்கள் இலவச மின்சாரம் அதுக்கு கிடைக்காதனால 2023 பத்தாண்டு காலம் போட்டு வேலை ஆரம்பிச்சது நம்ம யூஜிலி நம்ம கிடப்பு ஆமாம் இன்னும் போட்டது 1920 ஃபுல்லாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒரு 4 வார்டு தான் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் 100 வார்டில் ஒரு 4 வார்டு தான் வந்துருக்காங்க. 100 வார்டு வரும் பட்சத்துலைங்க நம்மளுக்கு தண்ணி நம்மளுக்கு ரொம்ப அளவில்லாததுக்கு வருது. நம்மளுக்கு எங்களுக்கு இந்த ஸ்கீமில் இப்போ பம்ப் ஹவுஸுக்கு தனியாக ஆப்ரேட் கேட்டிருக்காங்க. அப்புறம் அதில் சில நிர்வாக செலவுன்னு சொல்லுவாங்க. விவசாய மோட்டர் மாற்றி ஓடிட்டு அப்போ அந்த ஒரு மோட்டர் இப்போ தளபதி முருகேசன் அவர்களை குழுவிற்கும் காடுகுட்டை பகுதி உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். அதனால் விவசாயிகள் சொல்கிற அந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம்
சீக்கிரம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க டெல்டாக்காரன்னா தஞ்சை தண்ணியை சார்ந்தவன், கிழக்கு தமிழகத்தை மட்டும் சார்ந்தவன் அப்படின்றது இல்லை. டெல்டாக்காரன்னா விவசாயிகளின் வழியை முழுமையாக புரிந்தவன் என்ற அர்த்தம். அதுதான் அர்த்தம் டெல்டாக்காரன். ஏன்னா டெல்டாக்காரனாக விவசாயிகளோடு அரசியலும் அரசாங்கமும். அவர் கலைஞரின் பிள்ளை மட்டுமல்ல, விவசாயிகளின் நண்பன். அதுதான் முதல்ல நீங்க அது விவசாய குடும்பத்தை சார்ந்த நமக்கெல்லாம். நான் ஏதோ ஓரளவு சின்ன இதாக பண்ணிட்டு இருக்கேன். நெல்லித்தோப்பும் கொஞ்சம் இந்த கருப்பு கவனி அது இதுன்னு நிறைய இந்த இப்போ இந்த தூய்மொழி எல்லாம் போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் அதுதான். இங்கே தென்னை விவசாயிகள் ஜாஸ்தி, எனக்கு தெரியும் நல்லா. தென்னை விவசாயிகளுக்காக பல திட்டங்களை இந்த முறையும் மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட்டை கொண்டு வந்த முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே இந்த போன்ற அற்புதமான திட்டங்கள், இந்த திட்டத்தை நீங்கள் 2019 செஞ்சுருக்கீங்க. நான் 3வது முறை எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ. மன்னார்குடியில் உங்களுக்கு தெரியும், அது அந்த காலத்துலேருந்து இப்போ இந்த ஊரை இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ இது அதிமுகவோட ஊர் அது எதுவும் சொல்லிட்டு இருக்காங்களே, அது இப்போ நம்ம தவிடுபொடி ஆக்க போகிறோம். அதே மாதிரி நான் அங்கே 3 முறை நாங்கள் அதை செய்து விட்டு இங்கே வந்திருக்கோம். மன்னார்குடியில் அதிமுக கோட்டைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் 3 முறையும் அங்கே உயர பரப்பது திமுகவின் நிறுவனம். 3 முறையும் அங்கே தொடர்ந்து உதித்தது உதயசூரியனின் ஒளிதான். ஆகையால் தான் எனது மன்னார்குடி இன்று தகவ என்று மின்கிறது. இப்பொழுது சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் ஒரு நல்ல பெரிய லெவலில் நம்ம இந்த பக்கத்தை கைப்பற்றிட்டோம். இந்த முறை இந்த தேர்தலின் வழியாக மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்ற அந்த பெரும் நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழக மக்களிடம், குறிப்பாக கோவை மக்கள். எனவே கோவை மக்களிடம் நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கும் எல்லோரும் எங்களுக்காக, நீங்கள் விவசாயியின் மகனாக, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாய நண்பனாக திகழும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்வரும் 15 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக, நிச்சயமாக உங்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த இனத்திற்காக வேலை செய்ய வேண்டும். நீங்கள் வேலை செய்யறது உதயசூரனுக்காக மட்டும் இல்லை, இந்த இனத்தின் மானத்தை, இந்த இனத்தின் அந்த கௌரவத்தை, இந்த இனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை காப்பதற்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த திட்டத்தை நீங்க 19ல கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. எங்க ஊர்ல நான் கஜா புயல் வந்து ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க உள்ளிக்கோட்டைன்னு ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில் குட்டைகள் எல்லாம், குளங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க நகரமயமாக்கப்பட்ட அந்த விஷயத்துல எல்லாரும் இந்த வரத்து வாய்க்கால் எல்லாத்தையும் மூடிட்டு அதெல்லாம் வழித்தடமாக்கிட்டாங்க. எனவே வழித்தடத்தை பிரச்சனை ஆகின்றதால கிராமப்புற சுற்றுவட்டார கிராம மக்கள் எல்லாரும் அந்த குளங்களில் இருந்த தண்ணீரைத்தான் பயன்படுத்தினார்கள். அது யதார்த்தமா நாங்கள் பண்ண ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய பேரிடர் காலத்தில் எங்களுக்கு பயன்படுச்சு. ஆக ஒரு தண்ணீர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், அடிப்படை வசதி. அதற்கான வேலையை எதிர்கட்சியாக இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக என்னை போன்ற பலரும் அதை சிந்தித்தார்கள். இங்கே நீங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் நீங்கள் அதில் சுத்திகரிப்பு செய்து அதை கொண்டு போய் நீங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் அந்த வேலையை செய்வீர்கள். பொதுவாகவே கோவை பகுதியில் மக்கள் அந்த மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய கவனம் செலுத்தும் ஒரு அற்புதமான மக்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு விவசாயின் குடும்பம் என்பதை தாண்டிலும் சுற்றுச்சூழலில் தனி ஒரு பாசம் கொண்டவனாக, ஏன்னா அதுவும் கலைஞர்கிட்ட என்ன வந்துச்சு, பிறந்த நாள் ஆனாலும் சரி, எந்த நாள் ஆனாலும் சரி, முதல்ல பிறந்த நாள்லேயே கூட 4 மணிக்கு காலங்கத்தை எழுந்தவர் கூட அவர் செய்கிற வேலை மரத்தை நடுவார். ஒரு மரத்தை நட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த மக்கள் மேற்பார்வையில் இந்த இலவசமாக உங்களுக்கு கொடுத்து இது எவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்றும், இது திட்டம் எப்பொழுது தீட்டப்பட்டது, யாரால் கொண்டுபடப்பட்டது, இந்த மாதிரி இந்த சிறு புத்தியெல்லாம் இந்த ஆட்சி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நல்ல திட்டமாக எதுவாக இருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அதற்கு இன்னும் வலு சேர்ப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலையை தவிர, அவர்களை போல் நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தா அவங்க கொண்டு போய் அதை கிடப்புல போடுற வேலை கிடையாது. போறதில்ல, நீங்க அங்கேயே குப்பையில போட்டதான் நினைச்சிட்டு உட்காந்துருங்க. இந்தியாவின் எதிர்காலத்துக்காகும், இந்தியாவின் ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்காகும். ஏன்னா இப்ப சர்வே வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ 2-3 நாளாக நம்ம பாஜக காரங்களாம் ரொம்ப அப்படியே படுத்து கிடக்குறாங்க. என்ன விஷயம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் 200 தாண்டது ரொம்ப கடினம்னு அவங்களோட உள்ள கணக்கே வந்து
ஏன்னா அதனால தான் நீங்க கவனிச்சீங்கன்னா 400 சீட்டு 500 சீட்டு ஏதோ வரேன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க, வெறி ஆட்டம் ஆடுறானுங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து யோசிக்கணும் நீங்கள். இப்போ பார்த்தா இங்கே இதுக்கான மகத்தான திட்டங்களை நிச்சயம் கொண்டு வரும் என்ற உறுதியாக நீங்கள் சொல்லுங்கள். செய்த திட்டங்களை, செய்த மகளிர் உரிமை தொகை, பெண் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் போல மகத்தான திட்டங்களை கொடுத்து நீங்கள் பேசுங்கள். அது போகும்போது எந்த பேருந்துல ஸ்டாலின் பஸ் இப்ப நீங்கெல்லாம் கூப்பிடுறீங்க. விடியல் பயணத்தில் பெண்கள் போகும்பொழுது நீங்க அந்த பயணத்துல நீங்க போகும்பொழுது தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் பக்கத்துல யார் உட்கார்ந்திருந்தாலும் அவங்களுக்கு தயவு செய்து இந்த முறை சூரியனுக்கு போடுங்கம்மா, இவ்வளவு செஞ்ச இந்த ஆசிரியத்தில் வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களது கோரிக்கை நிச்சயமாக இந்த கோரிக்கைலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல எங்க ஊர்ல வேணா நீங்க மன்னார் வேணா விசாரிச்சு பாருங்க. சொன்னது எல்லாம் ஏற்கனவே இன்னும் விடாம அனைத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் இங்கெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எங்க தலைவர் வழியில், கலைஞர் வழியில், கலைஞர் அவர்களின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த